அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மீஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை பண்ண போகிறோம். அது அடை பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவையான பொருள் எல்லாம் காணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப் இல்லை 1.5 கப் அரிசி மாவு எடுக்கணும். ஒரு கப்பு போட்டுருக்குறேன். அது 250 ml. இன்னொரு அரை கப்பு மூடி போட்டு ஒரு 1.5 கப் எடுத்துருக்கிறேன். ஒன்று போட்டுருக்கிறேன், அடுத்து இன்னும் ஹாஃப் மூடி போட்டுருக்கிறேன். இது வந்து நம்ம நல்ல சுடுதண்ணியில் சப்பாத்திக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுக்கணும். நல்ல சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு குழைக்கணுமோ அது மாதிரி குழைச்சி எடுக்கணும். தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் குழைக்கணும். இது கொதிக்கிற தண்ணியில் குழைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குழைச்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க. அப்புறம் நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சி எடுத்துக்கலாம். சூடாக தண்ணி ஊற்றணும். சூடாக தண்ணி ஊற்றி நல்லா இப்படி ஃபஸ்ட்டு கரண்டியில் கொஞ்சம் இலக்கி கொடுங்க. அப்புறம் தான் கையில் இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க, ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் நல்லா இலக்கி விடுங்க. நல்லா இலக்குங்க. கொஞ்சமாக ஊற்று. அப்புறம் நல்லா கையில் இப்படி நல்லா சப்பாத்திக்கு மாவு குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அடை பண்ணுறதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் இருக்குது வெல்லம். அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் ஏன்னா இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு 1/2 கப்பு, இந்த கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம இது வந்து உருக்கி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போது குழச்சி எடுத்துக்கணும். இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. தண்ணி ஊற்றும் போது நல்லா சூடிக்கும். சூடு இருக்குது பார்த்து கை சுட்டுக்காமல் நல்லபடியாக குழச்சி எடுத்துங்க. ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சூடு இருக்குது, குழச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மாவு குழச்சி வச்சிட்டோம். குழச்சி வச்சாச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக தேவையான மாவு எடுத்து இந்த இவ்வளோ பெரிய மாவு எடுத்து பாருங்கள், இவ்வளோ பெரிய மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கணும். நல்லா உருட்டிட்டு உருட்டின பிறகு இப்படி நம்ம வாழை இலையில் வச்சு தட்டணும். வாழையில் வந்து நைஸாக இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வேணுமா தொட்டுங்க, கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நைஸாக நல்லா பருத்திக்கணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா அமுத்தி பெருசு பண்ணிக்கணும். இலையில் நல்ல மெலிசாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்குது. இது நம்ம இலையிலேருந்து எடுக்க போகிறதில்ல, அப்படியே மடக்கி வச்சு தான் வேவிக்க போகிறோம். ஸோ இது இப்படி மெலிசானா பிரச்சனை இல்லை. இப்படி நல்லா மெலிசா பண்ணி இதுக்குள்ளே நம்ம வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வச்சு மூடி வைக்கணும். அது காமிச்சு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம் நல்லா உருகிடுச்சு. எல்லாம் நல்லா உருகிட்டு இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெல்லம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம். வெல்லம் ஃபில்டர் பண்ண பிறகு அந்த வெல்லம் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை மூடி தேங்காய், சரகுனது தேங்காய் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா இந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த இது வெள்ளத்துது அது ட்ரெயின் ஆகிற வரைக்கும் இதில் நம்ம நல்லா வறட்டணும். அப்படியே இந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா வறட்டணும். அப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ், இதில் ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஒரு கொஞ்சம் ஒரு பிடி எவ்வளோ ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன், அது போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு 20-25 கேஷ்நட் எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கணும். இது ரெண்டும் ஆப்ஷனல், இருந்தால் போடலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணலான்னு எடுத்தேன். அப்புறம் இது ஃபுல்லாக இப்படி நல்லா வற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் இது இருக்கவும் ட்ரை ஆகும். அதனால் இதை நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ட்ரை ஆகும், அதனால தான். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்படி நைஸாக பருத்திட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு பருத்திக்குங்க. அப்புறம் அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வச்சுக்கலாம். அது வச்சுட்டு இலையை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி தேங்காயும் அந்த நம்ம பூர்ணம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வச்சுக்கலாம். உள்ள வச்சுட்டு இது இப்படி இலையை க்ளோஸ் பண்ணிடுறது. இலை க்ளோஸ் பண்ணி இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அமுத்தி விடுங்க. சைடெல்லாம் நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அது சூடாகும் போது வெளியில் வராது. இல்லாட்டி அந்த லிக்விட் வெளியில் வந்துடும். சூடாக லிக்விட் வெளியில் வந்துடும். இப்படி எல்லாம் பண்ணி ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இலையில் தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் பழைய யூஸ் பண்ணாத கல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லது கல் யூஸ் பண்ணாதீங்க. தோசைக்கல் எடுத்து நல்லா காஞ்ச பிறகு ஒன்றா இப்படி அடுக்கிக்கோங்க. இப்படி ஒன்றா அடுக்கிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி மறித்து நம்ம சுட்டு எடுக்கணும். நல்லா இலையெல்லாம் கஞ்சி வர வரைக்கும் சுடுங்க, பரவாயில்ல. அப்போ தான் உள்ள நல்லா வேகும். ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன், இதில் லிங்க் கொடுக்குறேன், வேவிச்சது பண்ணுறது காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அது ஆவியில் வேவிக்கிறது. இது வந்துட்டு நம்ம கல்லில் சுட்டு எடுக்கிறது. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். சுட்டு எடுக்கிறது எப்பவுமே கொஞ்சம் டேஸ்ட்டி தானே. இது அப்படியே அந்த பக்கம் திருப்பி மறிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆன வரைக்கும் உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இலை அப்படியே ப்ரௌன் கலர் ஆகி வருது. இது வந்து நீங்கள் இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி, அதனால் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி கொடுக்கணும். பிடிச்சி வேவிக்க வைக்கணும். எப்படின்னா இப்படி எடுத்து இப்படி பிடிக்கணும். சூடாக இருக்கும் பார்த்து இப்படி வச்சிங்கன்னா கீழே கொஞ்சம் வெந்து கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குது. இது வேவிக்கிற மாதிரி இல்லை, இது வந்து சுட்டது தானே, ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். இது மாதிரி எத்தனை மாவு கலக்கந்தெல்லாம் பண்ணி எடுத்து நல்ல டேஸ்ட்டியாக சாப்பிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. எப்படி நல்லா இலையெல்லாம் தனியாக வந்துருச்சு வெளியில். கையே சுட்டுற போது பார்த்து செய்யுங்க. இந்த பாருங்கள், இன்னொன்று திறந்து காணிக்கிறேன். இல்லை எவ்வளோ நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுக்கலாம்.
வயசானவங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் போடாதீங்க, வெல்லம் போட்டு செய்யலாம். ஆனால் இந்த இதில் சுகர் கூட போட்டு செய்யலாம் வெல்லத்துக்கு பதில். ஆனால் நம்ம நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்கிறனால கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சுகர் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அதர் வீடியோட உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.